ஐயோ ஐயா இன்னைக்கு தான் பார்த்தேன் அப்படியா ஒருத்தன் முன்ன போன பின்னாடி பின்னாடி சீதாரமா ஐயோ சொன்னதான் தெரியா வந்தார் என்ன விளக்கம் சொன்னதானே மகாராஜாவே தம்பியாக குண்டா பேகி அடியே அப்பவும் பேட்டி வரும் குண்டா பேகில சரி எந்த பேட்டியோ ஒண்ணு மாநகராட்சியில் சேர்ந்து போச்சேன் 100 ரூபாய் கட்டிட்டு வீட்டு வரி 800 ரூபாய் நான் வச்சுக்கலாம் கல்லந்தனா கல்லேவா உணவனத்தில் சரி ஆயிட்டா கூட ஆயிட்டு வருகிறேன் அது மட்டுமா போமண்ணா
மகாபிரபு தாயார் காந்தாரி அம்மன் அம்மா தாயார் போட்டான்னா தெரியாது உங்க அம்மா தெரியாது தாயார் அது தெரியுதுப்பா ஆனா அவமரியாதை அந்த வார்த்தை ஆமா உங்க தாயார் அப்ப 20 வருஷமா ஆச்சுலே நாம 100 பேர் ஆச்சுல 100 பேர் ஆடவன் ஆமா ஆம்பளைங்க 100 பேர் யார் யார் எங்க பேரை பார்க்கணும்னா பின்னால போய் பாரு இங்க இல்லப்பா பேரை போட்டு பாரு பேரவா பேனர் பேனர் 100 பேர் வந்துறாங்க பாரு நம்ம அம்மா ஜாலியில இருக்கு நீ சொன்ன கௌரவம் ஒரே ஒரு பேர் கால் மேல இருக்கிற பூ தண்டை டாம்பரம் பூரா பிச்சு போட்டீங்கன்னா 2-3 பேர் தாடி கட்டணும் அவளை கட்டிக்காரன் நான் 1 2 3 4 பேர் கட்டி அவர் கட்டுவேன் அவ்வளவு பேர் தாடி கட்டிக்காரன் ஒரு கவுர் சொன்ன அம்மன் வரப்பாரு அப்புறம் தான் இந்த மாதிரி அப்புறம் அவங்க அழுத்து போட்டு அதுதான் போடுங்க கையில கவுர் கட்டுற பையன் பூராட்டு உடுத்து என்ன பண்ணுது டாம்பரம் பூ பெரிய பொண்ணு தான் கட்ட போறப்போ டேய் அப்படி 106 மக்களால் வாழ்ந்து பெருமையோடு வாழ்ந்து வருகிறோம் ஆனா நம்ம சபையில விசேஷம் உண்டா எதுவும் கிடையாதுங்க அது துரியோதனா அதிகாரிகள விசேஷம் உண்டு வர இடப்பட்டா விட்டேன் நாடி வாங்க கவுர் பண்ணிட்டாங்க எங்க பையன் தருமபுரி பையன் யார் போனா கொஞ்சம் கேட்க எங்க போல அண்ணா தம்பி துரியோதனா அதை வாங்கி பாரு ஆகட்டும் ஓடே குடுப்பா ஆஹா அது மேல வச்சு குடுப்பா ஆமா சீட்டு குட்டாச்சு நக்கறாளா நானு ஏன்பா ஏன்பா சரி உனக்கு ஏன்னா ஓடுன்றியா ஆமா சித்திரை மாதம் தண்ணி வளைப்பதற்கு பத்தரை மாத தங்கம் பாஞ்சாலி தன்னை கொடுப்பேன் இப்படிக்கு பாஞ்சால மன்னன் புறப்படு போலாம்
சரி அபிஷேகத்துக்கு செய்யமானதா 55 நாட்டு அரசர்கள் வந்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்துல பாரு டிபன் ரெடி ஆகுதா பாரு எல்லாம் நம்ம சொந்தக்கார ஊர் தானே. எல்லாரும் பார்த்திருக்க விளைவாளைக்கு பொண்ணு பேசுமா பொண்ணு நடக்குமா இல்ல எழுந்து நடக்கிறேன். எங்க தங்கச்சி தொட உயரம் இருக்க மாட்டேங்குது. யார் வந்தாலும் பொண்ணுதான். முட்டு உட்காருங்க. எப்பா ஒட்டாள் வந்துக்கிற அப்பா அப்படியே புத்து வரையா நிற்கிறீங்க.
சாப்பிட்டே வந்து வலி மாமா வச்சாரு பாரு அந்த மாங்காய் பாயத்தை வச்சுட்டு சண்டை வச்சுட கண்ணாடி பற்றி ஏண்டாலும் மட்டும் 2 வயசு நான் சொல்றேன் அப்படி சோட்டா மாடி காட்டுறது மூச்சு காட்டு யாருன்னா வரீங்க ஆமா என்னன்னா ஏய் நல்ல பாரி போட்டு போட்டு அடிக்கணும் பொண்ணு கண்ணு வலையினா புண்ணு இல்ல கொஞ்சம் கல்யாணி போட்டு இல்ல ஆயிட்டீங்க என்ன தெரிஞ்ச மகாராஜா வணங்க பல்பு மாட்டேன் எல்லாருமே பலால் கொடுப்பாரு ஆயிரம் போய் கேட்டுவா தெரியலையே சொல்ல வேண்டிய வேலை செய்தாச்சா இந்த பாண்டிய பயனாளி போறேன்
என்ன வைக்க காடு அரியாடு போய் கூட காடு நம்ம கோயில் மாவட்டத்தில் சொல்லிக்கிறாரு அன்னைக்கே சொல்லிட்டாரு போன்லவா இல்ல வளைக்கலாமா கேட்கறதுனா என்ன கேக் எடுத்து கேக்குறோம் வளைக்க முட்டா வலி இல்லையா அங்க கொசு ஆமா ஆமா ஒரு கொசு மாதிரி வாங்குது மகாராஜா 4000 ஒரு நாளைக்கு தள்ளிடுறான் 3500 ரூபாய் டப்பா வரையில போறேன் வரேன்டா பச்சடி ஓட்ட மாட்டேங்க உள்ள போற வலிகரன்னா அப்புறம் வலிகட்டுமான்னா வலிகள்னா இதான் அச்சாலும் பரவாயில்ல இந்த விளையாட வந்தேன் தாராளமா இருந்தாலும் எங்க மச்சான் பாரு இருக்கிறாங்க ஆமா ஆயால உனக்கு தேவை அவங்க கட்டிக்கிட்டோம் எனக்கு வயசாகி போச்சு ஒரு வகையான பாபா யார் வந்தாலும் வளைக்க முடியல இந்த வில்ல நான் கூட வளைக்கணுமா பாட்டுனதோட வளர்த்தா பெண்ணு எல்லாம் கல்யாணத்து வச்சா சாப்பிட்டு போலாம் உங்களோட ஆகினே இருக்குது ஒரு சந்தேகமா பாருங்க ஆமா ஆமா நீங்க ஒரு வருவாங்க இல்லையா ஆமா 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 ஒன்ன பார்த்தா அந்த வில்லே வலியுது இல்ல இந்த வில்ல வளைக்கலாம்னு பார்த்தா நானும் யோசிக்கிறேன் அது ஒண்ணே இருக்குது நான் யோசிக்கிறத பார்த்தா இது என்ன இஷ்டமா எந்த குட்டியில தள்ளுமோ தெரியல சரி 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 நம்ம யாக்கி வந்து மண் உடம்பு மேல பண்ணோம் ஆனா கௌரவமா போட்டு மேலே 4 பேர் நம்மளை பார்த்து சிரிக்கணும் வேணாம் ஒண்ணும் வேணாம் இந்த வில்லு வளைக்கிற வேலையும் நம்மளுக்கு வேணாம் இதான் நல்ல மனுஷன் ஏன்னா உள்ளாடு உள்ளாடு கிளம்பி 4 பேர் கண்ணாடி போனா அங்க நாஸ்டா ரெடியா இருக்கும் ஆமா அம்மா ஹோட்டல் வீட்டு சாப்பாடு தான் அதிகமா இருந்துங்க சரி ஐயோ முதல் முதல் சொல்லி யார் கொஞ்ச நேரம் ஆகும் சாப்பாடா உங்க யாரு 15 கண்ணு எடுத்து கொடுக்குறாங்க பிளேட் வாங்கி வச்சுக்கிறாங்க என்ன பார்த்தா தீனி வந்தா மாதிரி ஆகுது எங்க ஆளு கேமராவோட பாக்குறாரு யார ரெடி பண்ணிக்கிறாங்க இங்க இவ்வளவு ஜனங்குது கல்யாணம் யாருங்க திரௌபதி அம்மாக்கு ஐயோ கல்யாணமா சாப்பாடு இப்ப கிடையாதா கல்யாணம் நடந்தாதான் சாப்பாடு போட போறோம் நான் இருக்கு கல்யாணம் பண்ண 2 பேருமே கல்யாணம் ஆகல
எது ஓரமா விட்டு வந்தா உண்டு. எது பொண்ணு தெரியும்? ரெண்டுமே பொண்ணுதான். இதோட இது சூப்பரா இருக்குது. வெட்டியா கட்டி. I love you. ஐயோ வாய் போயிட்டு போச்சு. இப்ப என்ன பண்ணா? இந்த வில்ல வளைக்கணும், நானி வளைக்கணும். பில் வாலிக்கணுமா? பில் வாலிச்சா பொண்ணா? உடனே பாஸ். ஏமா ஏடு மாநகராட்சி ஆகிப்போச்சு. பாத்ரூம் எல்லாம் மாற்றி வைக்கணும். ஏன்னா வரவங்க கூட வராது ஓடி எனக்கு ஒரு நாள் பரோட்டா நாள் குருமா மண்ண. ஆமா கவுரு கூட கவுரா நானிடா நானி கூடு கோடி வந்தீங்களா? கொடிலாம் கிடையாது. கோடி இல்ல கோடி போட்டா எப்படி தெரியுமா? எங்க வெங்கடேஷ் வாஜா ரெண்டு கேட்டு வர அவரு கூட அந்த பயங்கரம் இல்லை. என்ன வாங்கி கொடுப்பாரு. கோடி வச்சுக்கம்மா. அப்புறம் அவுக்கு பாருங்கம்மா இல்ல அழிக்கு போறேன். யார் வாழை பாரப்பா இந்த வில்லை யார் வாழை பாரப்பா. நோவுதா என்னாலே முடியாது இதோட என்னால் வலிக்க முடியாது. நான் அந்த பொண்ணே கட்டிக்கிறேன். இந்த பொண்ணு கட்டிக்கிறேன். சூப்பராக ஐயா கொடுங்கள் நாரியை பைத்தியக்காரனை சபையில் விட்டு யாரு பேசிக்காரன்? பட்டால் 5 வேர்ல அப்படியே ஏப்பி போடா. வழிகாட்டுமே மச்சான் அப்புறம் வாயில வச்சான் எல்லாரும் நான் தான் கட்டி குத்துறியா? ஐயோ மகாராஜா கர்ண மகாராஜா வில்லை தொட்டு விட்டார். எடுத்து
வில்லை வளர்த்து கட்டும் வேலையில ஒரு வண்டாரை வந்து நாடி அறுத்துட்டு என்ன ஆச்சரியம் இது? ஆ? அந்த வண்டியை வந்து அரைக்காவிட்டால் ஆமி துரியோனா பார்த்தாயா அந்த கருவண்டு செய்த வேலையை சரி இந்த வில்லை யார் வளைக்க போயிருந்தார் ஏதோ சாதி ஆமா திருமண கடையில வீட்டுக்கு போமா என்று வீட்டுக்கு இங்கே கூட இருக்கலாம் அதான சாப்பாடு போட போறாங்க ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு கொண்டுட்டான் ஐயா வணக்கம் ஐயா ஐயா 2000 பூரா போயிட்டாங்க கல்யாணம் இன்னைக்கு நின்று போச்சு மந்திரம் சொல்றதுக்கு கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உன்னை அதுக்குதான் வந்தேன். ராஜர்களை பார்த்தால் எல்லோரும் வில்லை விளைக்கிறார்கள், மண்ணை கழுவுகிறார்கள். ஒரு ஆள் கூட அதை தொடர்ந்தே தகுதி இல்லைங்க விளைக்க முடியவில்லை. ஐயா எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. எங்க தகுதி கல்யாணம் நடக்காது போல நீ வயிற்று எடுத்து நீ கிளம்பி போயிடுவாங்க ஐயா, புரோகிதம் பண்ண வரல. வில்லை அரசர் மட்டும்தான் விளைக்கணுமா இல்ல வேற யாராவது விளைக்கலாமா? வலுகுண்டு இருக்கிற குறிக்காரன் கூட வந்து வளர்த்துலாம் பொண்ணு ஜாதிலாம் கிடையாது அவன் கோயம்புத்தூர் நாக்கி கேட்கறாரு அவன் பொண்டாட்டி யாரு உன்னால வளைக்கலாமா நான் போட்டாட்டின்னு அவசர போட்டாட்டின்னு அதுக்கு அவருக்கு ஒரு ஆத்துக்குது சரி, நான் ஒரு பிராமணர், நான் விளைக்கலாமா? என்ன பண்றது சரி வளைங்க வளைக்கிறதான்னு பார்க்கலாம் அப்படியா? நம்ம செஞ்சில ஆச்சாரி மாதிரி ஒரு நாள் வளைக்கிறேன் தொப்புன்னு விழுந்து அது போல விழுந்துட்டு போறேன் சரி, ஆகட்டும் ஐயா. இதோ ஐயா துஷாத்ரி மன்னரே நீங்கள் ஒரு சத்தியார் குலமா என்ன இவன் வில்லு வளைச்சி நானிய கட்டுகள் தொன் குடிச்சிருக்கலாம் ஜாதிக்கு போட்டி கிடையாது வேரத்திற்கு தான் வேற யாரு வலுவாரி ஆகிறாங்களோ உள்ள வரைக்கிறவங்க பெண்ணு அந்த ஜாதி அந்த ஜாதி தான் கிடையாது என் தந்தை சொன்ன உத்தரவு அதனால யார் வேணாலும் வரைக்கலாம் நாங்க வில்லு வளைக்கிறது எவ்வளோ பேரும் நீ பண்ணிக்கிறோம் அதான் 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 இந்த பூமியே பெரும் அதிர்வாக ராஜர்கள் எல்லாம் மலைத்தீர்களே முடிஞ்சுதா? இந்த ஏழை காப்பான் மலைக்கக்கூடிய வீரத்தை பாருங்கள் என்று தெரிவிக்கிறான். நம்ம வழி சொல்ல எவ்வளவு தூங்கினான் தான் இவன் வளைப்பான். சோத்து வாங்க எங்கிட்ட வழிக்கு போறீங்க கையில் வைத்த ஆட்டு பிடாரிக்கு கையில் வைத்து ஆட்டுகின்றதா அந்த பிடாரிக்கு சுண்டக பாரமா இருக்குமா அதை போல இந்த பில்லு சுண்டகாவா இவனுக்கு
ஆமா இந்த வில்லை உன் கண்ணுக்கு பனித்துளி போல தெரியுதா? பனித்துளி செவ்வாய் தெரிகின்ற வளைவா பார்க்க முடியாது. மச்சாச்சி தண்டே தேரே தேரே கொண்டாட்டை வாங்குவே தண்டத்தை நாடவோ தண்டத்தை காத்துவே கொண்டாட்டை வாங்குவே தண்டத்தை நாடவோ தண்டத்தை நாடவோ தண்டத்தை காத்துவே அதோ தொழிலாக்கூடிய மச்சேந்திரத்தை அறுத்து தள்ளணும். ஆமா இதோ பாருங்க நல்லா இருக்கு வாங்கருமா எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சோடனே பூரி இட்லி கேக்கு மொத்தம் சாப்பிட்டுப்பாங்க. மொய் எதுலாம் என்னன்னு வாங்கம்மா.